வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா PUCCன்னு சொல்லப்படுற பொல்யூஷன் கண்ட்ரோல் சென்டர் எப்படி ஓப்பன் பண்ணலாம், எது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி PUC சென்டர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். PUC சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி PUC சென்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். PUC சென்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். அதாவது நம்மளோட வெஹிக்கிளுக்கெல்லாம் எமிஷன் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் PUC சென்டர். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கல் ரூல்ஸ் 1989 படி எல்லாருமே இந்த PUC சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் கார் டிரைவ் பண்ணோம்னா டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த PUC சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். இந்த PUC சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா லீகல் மேண்டேட்டரி ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த PUC சர்டிஃபிகேட் எத்தனை நாளைக்கு வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நியூ காராக இருந்துச்சுன்னா 1 year வேலிடிட்டியாகவும், யூஸ்டு வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா 6 month வேலிடிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 rupeesலேருந்து 250 வரையும் வாங்குறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி வெஹிக்கிள். இதுக்கு PUC சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் காராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சிலேட்டராக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னா உங்களோட ஆக்சிலேட்டரை ஐடியல் லெவலில் ஓட வைக்கணும். இந்த மாதிரி தான் PUC சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த PUC சர்டிஃபிகேட்டில் என்னென்ன லிஸ்டட் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் ஆஃப் தி இஷ்யூ சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணதுக்கான சீரியல் நம்பர். அடுத்தது வெஹிக்கிள் லைசன்ஸ் நம்பர், அதாவது உங்களோட நம்பர் பிளேட் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணீங்க அந்த டேட்டு. அடுத்தது எக்ஸ்பிரி டேட் எப்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் டெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு PUC சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இப்போ வாங்க PUC சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீலான்சிங் ஜாப், பிஸ்னஸ் ஐடியா, கவர்மெண்ட் அஃபிஷியல் ஜாப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்கள் PUC சென்டர் ஆரம்பிக்க ரிஜிஸ்டர் பண்ண parivahan.gov.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு PUCCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் சில பாப்அப்ஸ் வரும். அந்த பாப்அப்ஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் எங்கெங்கே PUC சென்டர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு PUC சென்டர் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆஃபீஸ், எந்த ஊரில் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஊரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே அந்த ஊரில் எங்கெங்கே PUC சென்டர்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேட்டூர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். மேட்டூர் நியர்பை எங்கெங்கே PUC சென்டர் இருக்குங்கிறது லிஸ்ட் டவுன் ஆகுது. இந்த PUC சென்டர் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு பெரிய இடம்லாம் தேவையில்லை. சின்னதாக ஒரு அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெட்ரோல் பேங்க்கில் யாராவது இருந்தாங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். PUC சென்டர் ரிஜிஸ்டர் பண்ண இங்கே பாருங்க, ரிஜிஸ்டர் நியூ ஆர் ஓல்டு PUC சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களோட ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆஃபீஸ், எந்த ஊரில் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு PUC அப்ளிகேஷன் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அடுத்தது உங்களோட PUC சென்டருக்கு ஏதாவது நேம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பர்சன் நேம், அதாவது PUC சென்டர் யார் ஆரம்பிக்க போகிறீங்களோ அவங்களோட நேம் கவர்மெண்ட் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா PUC சென்டர் அட்ரஸ், அதாவது நீங்கள் ஆரம்பிக்க போகிற சென்டரோட அட்ரஸ், எந்த ஏரியாவில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பர்சன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட மொபைல் நம்பர், ஆஃபீஸ் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்பர், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி ஏதாவது இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த PUC சென்டர் ஆரம்பிக்க ஒரு யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு யூசர் நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. அது என்ன பாஸ்வேர்டு வேணுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டீட்டெயில்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் மேப்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். கூகுள் மேப்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லாட்டிடியூட் காட்ட ஆரம்பிக்கும். அது மூலமாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு எப்படி லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டீட்டெயில் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் வீடியோ இங்கே காட்டுறேன். இதன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த லொக்கேஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அட்ரஸ் இருக்கும். இதுதான் அந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடோட டீட்டெயில்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இதை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷின் டீட்டெயில்ஸ். இந்த மெஷின் டைப் எந்த டைப் ஆஃப் மெஷின் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி மீட்டர், இது வந்து டீசல் வண்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கேஸ் அனலைசஸ், இது பெட்ரோல், சிஎன்ஜி, எல்பிஜிக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நேம். ஒருவேளை உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் நேம் தெரிலனா parivahan.gov.in சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் சர்வீசஸில் PUCCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ARAI அப்ரூவல் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இதில் பாருங்கள் மிஷின் டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் மிஷின் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் மிஷின் என்ன மாடல் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மிஷின் தேவைப்படுது, எந்த டைப் ஆஃப் மிஷின் நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம் ஃபில்லிங் பேஜில் போயிட்டு மேனுஃபேக்சரிங் போயிட்டு என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்தீங்கன்னாவே மேனுஃபேக்சரிங் நேம் வந்துடும். அடுத்தது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட மாடல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த மாடல் நம்பர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் ஆஃப் அப்ரூவல் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீரியல் நம்பர், உங்களோட மிஷினோட சீரியல் நம்பர் அந்த லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்ரூவல் ஏஜென்சிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜென்ரேட்டடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்ரூவல் டேட் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீ ஜென்ரேட்டடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இயர், உங்களுக்கு எந்த மேனுஃபேக்சரிங் இயரோட மிஷின் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேம்டா டெஸ்ட் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஃபேக்டரிங் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் நேம், அதாவது பிஎஸ் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு BS1, BS2, BS3, BS4 இந்த மாதிரி எது வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஎம்சி டேட், உங்களோட ஏஎம்சி டேட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆட்டோ எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷின் கேலிப்ரேஷன் ஃபார்ம், இதுவும் பார்த்தீங்கன்னா டேட் ஃபீல்டு. நீங்கள் மெஷின் கேலிப்ரேஷன் ஃபார்ம் எப்போ ஃபில்அப் பண்ண போகிறீங்க, ஃபில்அப் பண்ணுறீங்க அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெஷின் கேலிப்ரேஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் PUC சென்டர், அதாவது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் PUC சென்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அன்செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி இருக்கும், அந்த கேப்சாவை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பேமெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கவுண்டர் பேமெண்ட்டா இல்லை எப்படின்னு பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும். அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். ரீஅகைன் உங்களோட ஹோம் பேஜ் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் சென்னையிலேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான மிஷின் அப்ரூவல் ஆகும். நீங்கள் அந்த மிஷினுக்காக எவ்வளோ பேமெண்ட் சொல்கிறாங்களோ அந்த பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மிஷின் டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் ஈஸியாக PUC சென்டர் ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.